ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் செப்டம்பர் 14 முதல் 20ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வாரம் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் தேய்பிறை நாட்களே அப்படின்னு சொல்லணும். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுக்கு முழு மூச்சாக விளங்குகிறது. தொடரட்டும். வாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசியினுடைய அதிபதி எங்கே இருக்கார்? தன்னுடைய இன்னொரு வீடான கன்னியில் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோண வீட்டில் இருக்கார். சூப்பர். அப்போது இந்த வார கிரகங்கள் ராசிநாதன் அருமையாக இருக்கார் அப்படின்னா அதுவே 50% சக்ஸஸ். ராசியில் குரு இருக்கார், 5ஆம் இடம் 7ஆம் இடம் 9ஆம் இடத்தை பார்க்க போகிறார். அது இன்னும் சூப்பர். பழம் நழுவி பால் நழுந்த கதை பாருங்கள். 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் குரு. அப்போது உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், வேலையை பற்றி தான் உங்களுக்கு இருக்கும். அதில் மும்முரமாக ஈடுபாடு காட்டி சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாக. இந்த ராசிநாதன் உச்சம் பெறுவது என்பது அற்புதமான விஷயம். அவர் என்னங்க 12 மாதமாக உச்சம் பெற போகிறார். அவர் 1 மாத காலம் இருப்பார். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் உச்ச நிலையில் இருக்கிறார். அப்போ ராசிநாதன் உச்சநிலை பெறுகிறார் என்று சொன்னால் கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய காலம். அதாவதுங்க, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது எந்த ஒரு காரியமும் வெற்றி பெறாமல் அப்படியே பெண்டிங்கில் வச்சுருக்கீங்கன்னா அது இப்போ எடுத்து நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதுதான் அங்கே இருக்கிற உண்மை. அது மட்டுமல்ல, அவர் 4க்குடையவனாக இருக்கார். அப்போ 4க்குடையவன் அப்படின்னும் பொழுது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 4ஆம் இடம் கல்வி ஸ்தானம். அப்போ கல்வி பயிலக்கூடிய இந்த மிதுன ராசி அன்பர்கள் சூப்பராக படிப்பாங்க. அதுவும் உயர்கல்வி படிக்கிறவங்க, வெளிநாடு போய் படிக்கிறவங்க, இந்த பிஹெச்டி, எம்ஃபில் இது போன்ற படிப்பு இருக்கு இல்லையா, படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம், நல்ல கேடு கழித்து நல்ல அருமையாக படிப்பாங்க. நல்ல சாதிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், தாய் மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் கண்டிப்பாக உண்டு. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த 3ல் சுக்கிரன் இருந்தாலே ஒரு அற்புதமான விஷயங்க. என்ன அற்புதம் அப்படின்னா, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இல்லை பிள்ளைகளுக்கு அவங்களுடைய தேவையை கருதி கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, ட்ரெஸ் மெட்டீரியல், பெண் பிள்ளையாக இருந்தால் ஆர்னமெண்ட்ஸு, இல்லை திருமணத்துக்காக பெண்ணு இருந்தால் அவங்களுக்கு நகை நட்டு நிறைய வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். இல்லை வீட்டில் டிவி ரிப்பேர் ஆகிடுச்சு, புதுசாக டிவி கொண்டாந்து இறக்குவீங்க. இல்லை ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, ஃப்ரிட்ஜு புதுசாக கொண்டாந்து, இதுபோல் வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிச்சயமாக வாங்கக்கூடிய தருணம்
மூணாம் இடத்து அதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல 3 நாள் இருக்கார், நல்லா இருக்கார். அப்போ முயற்சி திருவினையாக்கும். 4ஆம் இடம் சென்றாலும் புதனோடு இணைந்திருக்கிறார். புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வி கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு சூப்பர்பான நேரம். அதாவதுங்க, இந்த ஸ்கூல் அதில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர்ஸ்லேருந்து படிக்கிற பிள்ளைகள் வரைக்கும், ஸ்கூல், காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டின்னு இருக்குது. இப்போ நிறைய இப்படி இன்ஸ்டியூஷன், அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துக்கும் சூப்பரான நேரம், சாதிக்கக்கூடிய ஒரு தருணம். அதில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சாதிக்கக்கூடிய நேரம் இருக்குது. அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த புதனுடைய ஆதிக்கம் ஜோதிடர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், வழக்கறிஞர், இவங்க எல்லாருக்குமே ஒரு உன்னதமான ஒரு பீரியடுங்க. இந்த புதன் உச்சமாக இருக்குன்னு சொன்னாலே கல்வித்துறை மட்டுமல்ல, அறிவு சார்ந்த துறை, நீங்கள் சயின்டிஸ்ட்டு இல்லை ஆராய்ச்சித்துறை எதுவாக இருந்தாலும் இவங்க ஒரு பெரிய அடுத்த லெவலுக்கு இவங்க போகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்கு. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சீட்டாட்டோ, ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கு சந்தோஷமான ஒரு வாரம். நிச்சயமாக 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சந்தோஷம்தாங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது. அது கௌரவ புகழுக்கு அதுவும் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கும் குழந்தை பேரு உண்டு. பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் நிச்சயமாக உண்டு, 100% உண்டுன்னு சொல்லலாம். செவ்வாய் அங்கே இருக்கார். அப்போ பூர்வீகத்தில் நீங்கள் வீடு கட்டுவீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, வீடு டெக்கரேட் பண்ணுவீங்க. சுக்கிரனுடைய வீடாச்சு. அப்போ இது மாதிரி ஏதாவது இன்டீரியர் டெக்கரேஷன், இதில் பெயிண்ட் பண்ணுறது, மாடுலர் கிச்சன் வைக்கிறது, இது போல் ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. பூர்வீகத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுடைய யோசனையின் பேரில் நீங்கள் கடன் வங்கிகளிலோ இல்லை நண்பர்கள் மூலமாகவோ உறவினர்கள் மூலமாகவோ கடனை வாங்கி அந்த கூட்டு தொழில் விரிவாக்கம் பண்ணுவீங்க, இல்லை இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அது 100% ஓகே. ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அந்த வீட்டு அதிபதி அந்த வீட்டை பார்க்குறாரு. சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 9இல் ராகு இருக்கிறார். மைனஸ் தான், ஆனால் குரு பார்க்குறார், அது ப்ளஸ்ஸாக மாறி போகுது. அப்போது வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா என்று சொன்னால் அனுகூலத்தை தரும். நீங்கள் உயர்கல்விக்காக போகிறீங்க, இல்லை உத்தியோகத்துக்காக போகிறீங்க, இல்லை சொந்த தொழிலுக்காக போகிறீங்க, நீங்கள் எதற்காக சென்றாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய நேரம். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. தந்தைக்கு இடர்பாடுகள் ஏதாவது வந்த போதிலும் குரு பார்வை இருப்பதால் தந்தைக்கு ஒரு யோகமான ஒரு நேரம் இருக்குது. நீங்கள் கோயில் குளங்களுக்கெல்லாம் போவீங்க, ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு இருக்குங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி இந்த கம்ப்யூட்டர், லேப்டாப், எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் இதெல்லாம் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணக்கூடியவர்கள், அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அனைவர்களுக்கும் சிறப்பான நேரம், காலம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கார், வக்ரகதியில் இருக்கார். அதிகப்படியான உழைப்பு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் வேலை பார்க்கணும். அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, இல்லை சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, சிறப்பாக இருக்கும். 9ஆம் வீட்டை குரு பார்க்கிறார் என்று சொன்னால்
தொழில் பண்ணுறவங்க நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும், வளர்ச்சி அடையும், ரெட்டிப்பு வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த சனி பகவான் பாருங்க, உங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். அங்கே சூரியனும் புதனும் இருக்கார். தந்தைக்கு செல்வாக்கு மிகுந்த போதிலும் ஒரு சிலருக்கு தந்தை வயது காரணமாக அவருக்கு உடம்பு முடியாமல் போகலாம், மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம், வண்டி வாகனங்கள் ஒரு சிலருக்கு செலவுகள் வைக்கலாம். மற்றபடி தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். ஆனால் உங்களை பொறுத்தவரையிலும் வீடு வாங்க, மனம் வாங்க அதை முற்படுப்பவர்கள் ஒரு முறைக்கு 2 முறை அந்த டாக்குமெண்டேஷன் சரியாக பார்த்துக்குங்க. பார்த்து இது பண்ணுங்க. கொஞ்சம் காலதாமதம் ஆனாலும் அது பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. ஏன்னா அதிகப்படியான உழைப்பு நீங்கள் செஞ்சுறீங்க இல்லையா, லெபோரியஸாக ஒர்க் பண்ணுறீங்க. மாடு மாதிரி வேலை பார்க்குறீங்க. 8 ஹவர்லேருந்து 10 ஹவர் 12 ஹவர் கூட வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ எப்படி வேலைக்கு சாப்பிட முடியும், உண்ண முடியும், உறங்க முடியும்? அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும், பரபரப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு செலவினங்கள் ஏற்படும், அசுப செலவு கூட ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லணும். இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம், இதில் பாருங்கள் 3ல் கேது இருந்தால் நல்லதே பண்ணுவார். இன்னும் இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கான்ட்ரவர்சி உங்களுக்கு அவங்களுக்கு இப்போ பார்த்தா திடீர்னு ஒரு கான்ட்ரவர்சி வரும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. இந்த 4ல் சூரியன் இருக்கார், சனி பார்வையில் இருக்கார். இந்த அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடி வயிற்றில் உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது வர வாய்ப்புகள் இருக்கு. பேலன்ஸ்டு டயட் எடுத்துக்கோங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக அற்புதமான ஒரு வாரம், சூப்பரான ஒரு நேரம். நீங்கள் வணங்க வேண்டியது சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.